பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 90ல் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலேருந்து என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. அதாவது என்னதான் வந்து இது வந்து 18+ ஷோவா இருந்தாலுமே நீங்கள் வந்து ரிமோட் உங்கள் கையில் தானே இருக்குது, மாற்றிட்டு போங்கன்னு விஜய் சேதுபதி சொன்னாலுமே, அதாவது டாஸ்க்குன்னு வரும்போது ஒரு லைவ் போடும்போது எல்லாருமே பார்ப்பாங்க. ஏஜ் குரூப் வீட்டில் இருக்க எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன இது கூட இல்லாமல் வேணும்னு ட்ரிகர் பண்ணி ஒருத்தவங்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக பேசுகிறாங்க. அதாவது நீங்கள் இடம் விடாமல் வந்து இந்த டாஸ்கில் வந்து வெளியேற்றலாம், பட்டு காலில் வச்சு தள்ளி வெளியேற்றுறதோ இல்லை வேறு மாதிரி விஷயம்லாம் பேசி பேசி வெளியேற்றுறதோ இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட ஃபேமிலியை வந்து இழுத்து பேசி வெளில அனுப்புகிறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான் பிக் பாஸ் ரூல்ஸ். பார்வும் கமருதீனும் எவ்வளோ சீப்பாக நடந்துக்க முடியுமோ அவ்வளோ சீப்பாக வந்து நடந்துகிட்ருக்காங்க. இப்போ சாண்ட்ராக்கும் கமருதீனுக்கும் என்ன ஒரு பிரச்சனைன்னா, பார்வையும் அவங்க கமருதீனையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்றது தான். பட் பார்வுக்காக அந்த இடத்துல அவங்க அத்தனை டேஸ் வந்து இருந்தாங்க அப்படின்றதுனால தான் அவங்க எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சின்ன இது கூட இல்லாமல், அதாவது பாரு யாரனாலும் வின் பண்ணுறதுக்கு பஸ்ஸு கடியில் தூக்கி போடுவான்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. விக்ரம் வந்து அவருடைய உடல்நிலை காரணமாக வெளியேறிட்டார் முதல் ஆள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளி காலில் வச்சு கமருதீனும் பண்ணுறாரு. இல்லை வந்து அவங்க பார்த்தீங்கன்னா பேனிக் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க, ஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் டீம் வந்து பார்த்து அவங்கள வந்து சரி பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி இப்போ ரெஸ்ட் எடுக்க சொல்லி விட்டுட்டு போனாலுமே அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியலை. பட் கம்ருதீன் வந்து அங்கே பார்க்கும்போது அவங்க பயந்து நடுங்கிறதாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுடைய ஃபேமிலி வெளிலேருந்து அவங்க குழந்தைங்க பார்த்தா என்ன ஆகும், இதுக்கெல்லாம் ஒரு இதுவே இல்லையா, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸ் வந்து நடுவில் தலையிட்டு இருக்கலாம், ஒரு வார்னிங் இதுவாவது கொடுத்துருக்கலாம். என்னென்னவோ பேசுகிறாங்க, திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. திவ்யாவை பேசலை, ஆனால் வந்து அடுத்து வெளியேறினதும் இவங்களே அவங்களுக்குள்ள சிக்னல் கொடுத்து அரோராவை பேசு, அடுத்து சுபியை பேசு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பண்ணுறாங்க. என்னென்னவோ பேசுகிறாங்க. இந்த டாக் பார் பண்ண அந்த இதுவெல்லாம் எடுத்து வச்சு இப்போ பேசுகிறாங்க. பார்ப்போம். டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணது அரோரா தான். டிக்கெட் இன்னைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் இருக்கா, இல்லை ரோஸ்டெல்லாம் முடிச்சு டிக்கெட் கொடுக்குறாங்களா, இல்லை ரெட் கார்டு யாருக்காவது கொடுக்குறாங்களா அப்படின்றத வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும் எபிசோட். சோஃபார் வந்து ரெட் கார்டு கொடுத்துருந்து அனுப்பியிருக்கணும். ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடக்குது அப்படின்னா இவ்வளோ நேரம் விட்டு வச்சுருக்க மாட்டாங்க. பட் இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. பிரதீப் ஆண்டனிக்கு எதுவுமே பண்ணாமல் ஹவுஸ்மேட் சொன்னாங்கன்னு ரெட் கார்டு வந்து கொடுத்தாரு கமல்ஹாசன். அந்த மாதிரி அவர் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து வியூவர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ விஜய் சேதுபதி இன்றைக்கும் வந்து பார்வையும் கமருவும் கொஞ்சாமல் அவங்களுக்கு ஏதாவது உருப்படியான ஒரு வார்னிங்கோ இல்லை இதுவோ இல்லை வெளில அனுப்பணும் அப்படின்றது தான் எல்லாரோட இதுவாக இருக்குது. ஓட்டிங் வைஸ் பார்க்காம இந்த சிச்சுவேஷனை வந்து மனசில் வச்சு அவங்க 2 பேரையும் வெளியேற்றணும். அடுத்த அப்டேட்டோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.